Hey guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 2 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து half an hour வந்து ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி மட்டனும் வந்துட்டு 500 grams எடுத்துர்க்கேன். அதை வேக வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துர்க்கேன். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது நல்லா சூடான உடனே 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சூடான அப்புறமா மற்ற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பட்டை, கொஞ்சம் ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், கடல் பாசி, அப்புறம் ஒரு 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 ஜாதிப்பூ. ஸோ 1/2 kgன்றதுனால இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நல்லா பொரிஞ்ச அப்புறமா இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்க விட்டுடணும். அது கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட ஒரு 1/2 கப் புதினா ஆட் பண்ணுறோம். அதை வந்து லைட்டாக வந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 3 தக்காளி வந்துட்டு நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறமா இதில் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா அண்ட் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்ததுனால அதை விட டபுளாக வந்து தண்ணி எடுப்போம். இதில் ஒரு பங்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுக்கிறோம். அண்ட் இன்னொரு பங்கு வந்துட்டு மட்டன் வேக வச்சுருந்து அந்த தண்ணியும் இதில் கலந்துடலாம். ஸோ தேங்காய் பாலும் எதுவும் கலந்த அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கணும். ஸோ அது மட்டும் வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்ச அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த அரிசியை வந்துட்டு வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரம் வச்சுட்டு மேலே அந்த வெயிட்டுக்கு ஒரு குக்கரில் வந்து சூடாக தண்ணி வச்சு அதில் வச்சுருங்க. அண்ட் இதை வச்சுட்டு சிம்மர்லேயே வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம். சரியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு இது வேகிறதுக்கு. ஸோ வெந்த அப்புறமா
இப்படி சைடில் இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த அரிசி எதுவுமே உடையாமல் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாக்ஸ் அண்ட் க்ரன்ச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.